வணக்கம் நண்பர்களே. டாஸ்மாக் மேலாண்மை அலுவலகத்திற்குள் என்ன நடக்கிறது? புதிதாக பொறுப்பேற்றுள்ள டாஸ்மாக் மேலாண்மை இயக்குனர் திரு கிறிஸ்துராஜ் ஐயா அவர்கள் டாஸ்மாக் ஊழியர்களையே சந்திக்கிற மறுக்கிறாரு. இது எப்படி என்ன மனநிலையான போக்கு அப்படிங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஒருவேளை டாஸ்மாக் நடைபெற முறைகேடுகளை தடுக்க முடியாமல் அவர் இப்படி பண்ணுறாரா, இல்லை இதெல்லாம் கண்டு காணாமல் வர்றதுக்காக அப்படி பண்ணுறாரா அப்படிங்கிறது அவருக்கு தான் வெளிச்சம். எதாக இருந்தாலும் ஒரு நிர்வாகத்தில் ஒரு பெரிய பதவியில் அவர் உட்காந்துட்டாருன்னா கண்டிப்பான முறையில் அதை திறம்பட செய்யணும். அப்படி திறம்பட செய்யணும்னா ஊழியர்கள் தரப்பில் சந்தித்து அவர்களோட குறைகளை என்னன்றதை கேட்கணும். இது இல்லாமல் கதவை பூட்டி உட்காந்துக்கிட்டால் அது எப்படி ஒரு சரியான பொருள்படும் அப்படிங்கிறது அவருக்கு தான் வெளிச்சம். சரி, நான் விஷயத்துக்கு வரேன். டாஸ்மாக் நிர்வாகம் அமைந்துள்ள அந்த சிஎம்டிஏ டவரின் 4வது தளத்தில் நம்ம மேலாண்மை இயக்குனர் அலுவலகம் உள்ளது. இங்கேருந்து பல மாவட்டங்கள்லேருந்து போகிற ஊழியர்கள் அங்கே போய் உட்காந்து நின்று வெயிட் பண்ணி எம்டி சாரை பார்த்து முறையிட்டுட்டு வருவாங்க, அப்ளிகேஷனை கொடுத்துட்டு வருவாங்க. அது எதுக்கும் இது வராது, இது நடவடிக்கை இருக்காதுங்கிறது வேறு பிரச்சனை. ஆனால் இதை பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு மேலே இருக்குது பாருங்கள், 5வது ஃப்ளோர், அங்கே தான் இருக்கார் நம்ம ஹீரோ ஜோதி சங்கர், டாஸ்மாக் துணை பொது மேலாளர். இவரோட பணி என்னென்னா டாஸ்மாக் மதுபானங்கள் கொள்முதல் மற்றும் விற்பனை பிரிவை கவனிக்கிறாரு, திறம்பட கவனிக்கிறாரு. அவரோட ஆஃபீஸ்க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன், பெரிய வரவேற்புறா. அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய சோஃபா செட் இருக்கும், 2 பெரிய ராட்சச டேபிள் இருக்கும், குளிர்சாதன வசதி, டேபிள் ஃபேன், அப்படியே நல்லா காற்று வர்றதுக்காக இங்கிட்டு நல்லா வசதியாக இருக்கும். சார்ஜ் போட பாயிண்ட் லெவலு, இன்னும் நிறையா வசதிகள் இருக்குதுன்னு வைங்களேன். வெளியில் என்ன சொல்கிறதுனே தெரில, நல்ல பிரமாதமாக இருக்கும். இந்த அனைத்து வசதிகளும் நிரம்படி இருக்கைகள் எதற்கு தயார் செய்யப்பட்டது என்றால், அது யாருக்காக தயார் செய்யப்பட்டது என்றால் வேறு யாருக்காகவும் இல்லைங்க, டாஸ்மாக் மதுபான விற்பனை பிரதிநிதிகளுக்கானது. அது அதாவது ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். அவங்க எல்லாருமே உட்காருவாங்க வரிசையில் அந்த அழகாக சோபாவில் காலையில் உட்காந்தாங்கன்னா அவரோட டேபிளுக்கு முன்னாடி இவர் பார்ங்கன்னா அப்படி பார்க்க பேக்க மாதிரி தான் இருப்பார். டிங்கு. பெரும்பாலான ஊழியர்களுக்கு அலுவலகம் எங்கே இருக்குன்னே தெரியாது, அலுவலகம் எங்கே இருக்குன்றவங்களுக்கு ஜோதி சங்கரை பற்றி தெரியாது. அதுக்கு முன்னாடி அதில் ஒரு குட்டி கதை என்னென்னா, நாக்கு பற்கோட்டைக்குள்ளே அடங்கிக்குமா, அது எல்லா வகையிலையும் எல்லாரையும் சண்டை இழுத்து விட்டுட்டு பாதுகாப்பாக இருந்துக்குமா. அது பேச்ச சண்டை இழுத்த பல உறுப்புகள் அடிபட்டு சின்ன பின்னமாக போகுமா. அது மாதிரி தான் ஜோதி சங்கருங்கிற பாம்பு நாக்கு போன்றவன். எல்லா தவறுகளுக்கும் மூலதனமாக இருந்துக்கிட்டு அவர் தப்பிக்கக்கூடிய அத்தனை வேலைகளையுமே சேஃப்டியாக வச்சுருப்பார். சரி, விஷயத்துக்கு வர்றேன். இந்த சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் உட்காந்து விவாதிப்பாங்க. எங்களோட கம்பெனியில் இவ்வளவு வாங்குகிறோம், இவ்வளவு கொள்முதல் செய்யணும், அதுக்கு நம்ம மேனேஜரை பார்க்கணும். அவர் மேனேஜர் ஐயா பார்த்துட்டு சொல்லுவார், இதில் இத்தனை லட்சம் பெட்டி போடுங்க. ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக போகிறது. இதில் இத்தனை லட்சம் பெட்டி, இதில் எத்தனை லட்சம் பெட்டின்னு அப்படியே குறிச்சிடுவார். குறித்தவொடனே நான் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹிண்ட்ஸ் என்னென்னா, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக டாஸ்மாகில் மது விற்பனை பிரதிநிதிகள் கடைக்கு விசிட் செய்வாங்க. இப்போ எப்படின்னு தெரியலை. கடைக்கு விசிட் செஞ்சு எங்கே சரக்கை போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிக்கு ஒரு 200 500 கூட 1000 வரையிலும் கூட கொடுப்பாங்க. இதை பார்த்துட்டு அந்த சூப்பர்வைசர் போட்டு அந்த பணத்தை வாங்கி வச்சுக்குவார். இது தவிர தீபாவளி, பொங்கல் இதுக்கெல்லாம் கூடுதலாக ஹாட் பாக்ஸு, காலண்டர் ஏகப்பட்டதாக தருவாங்க. அப்போ ஒரு கடையை நிர்ணயிக்கிறவங்களுக்கே அதில் பல ஆயிரங்கள் போகும். தமிழ்நாட்டில் உள்ள 6000 கடைகளுக்கும் சரக்கு அனுப்புறதுக்கு ஜோதி சங்கர் தான் பொறுப்பு. அப்போ அவர் எவ்வளவு கொள்முதல் பண்ணணும்? ஒரு கம்பெனியில் 1 லட்சம் பெட்டின்னு வச்சுக்குவோம், ஒரு பெட்டிக்கு 200 தரணும். இங்கே துண்டா 20 லட்சம் அப்படிங்கிறப்ப மொத்தத்துக்குமே பார்த்தோம்னா ஒரு 10 கம்பெனியில் ஒரு நாளைக்கு பண்ணுறாருன்னு வச்சுக்கேன், 2 கோடி ரூபா அவர் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போவோம். அதை அவர் பிரித்து கொடுக்குறாரா இல்லை எடுத்துகிட்டு போய் தன்னோட வாரிசுகளுக்கு சொத்து சேர்க்குறாரான்னு தெரில. இப்படி அப்போ இதுவரையிலும் ஒரு நாளைக்கு நான் சொல்கிறது 2 கோடின்னு வைங்க, 20 வருஷம் பணி செஞ்சுருக்காரு. அப்போ அதில் எவ்வளவு சம்பாரிச்சிருப்பார் என்னங்கிறத உங்கள் கணக்குக்கே விட்டுறேன். இப்போ விஷயத்துக்கு வர்றது என்னென்னா, டாஸ்மாக் சரக்கு கொள்முதல் அப்படிங்கிறது ஜோதி சங்கர் கையில் தான் இருக்குங்கிற மாதிரி மாறிடுச்சு. ஆனால் இது
பல கோடி குடிமகன்களின் உரிமை பிரச்சனை. கேட்குற சரக்கு கொடுக்காம அவங்க உடம்பு கெட்டு போகுது. இது அவங்களுக்கே தெரியும். ஆனால் இவர் வந்து எங்கே கமிஷன் அதிகரிக்கிறதோ அங்கே தான் அவர் வந்து பர்ச்சேஸ் கொள்முதல் பண்ணுவார். அவங்க அதுக்காகவே அரசு கட்டடத்தில் அரசு பங்கில் அவங்களுக்கு, அதாவது விற்பனை பிரதிநிதிகளுக்கு சகலமும் செஞ்சு சகல வசதிகளும் கொடுத்து போகிறப்ப வர்றப்ப அவங்க காலை தொட்டு கும்பிட்டு நக்கிக்கிட்டு போகிறாரு. இது எப்படி நியாயமாகும்? இதுக்கு கவர்மெண்ட்டில் ரூல்ஸ் இருக்கா? விற்பனை பிரதிநிதிகள், டாஸ்மாக் மதுபான கம்பெனி விற்பனை பிரதிநிதிகளுக்கு சகல வசதியும் செய்ய சொல்லி கொடுத்து உங்கள் ரூல்ஸில் ஏதாவது இருக்கா? இதெல்லாம் நான் இப்போ கேட்க மாட்டேன். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு கேட்பேன். அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். இன்னும் டாஸ்மாக் நிர்வாகத்தை பற்றிய முழு விவரங்களை சேகரித்து வீடியோவாக அனுப்புவதில் கடமைப்பட்டிருக்கிறேன். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே.